காமக்கொடூரன் சுரீந்தர் கோலியின் தூக்கு தண்டனைக்கு விதிக்கப்பட்ட தடையை அக்டோபர் 20ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அருகே உள்ள நொய்டாவில் உள்ள நிதாரி எனும் பகுதியில் பல இளம்பெண்களையும் குழந்தைகளையும் கற்பழித்து கொடூரமாக கொன்ற சுரீந்தர் கோலி என்ற ஆசாமிக்கு காசியாபாத் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் தன்னுடைய சீராய்வு மனு மீது நீதிமன்ற அறையில் பகிரங்க விசாரணை நடத்தப்பட வேண்டுமென கோலி மனு செய்தான். செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் கோலி தூக்கிலிடப்படவிருந்த நிலையில் சில மணி நேரத்துக்கு முன்னதாக கோலியை தூக்கிலிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் கோலியின் சீராய்வு மனு நீதிமன்ற அறையில் வெள்ளியன்று காலை விசாரிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த HL தாட்டு தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் கோலியின் தூக்கு தண்டனை மீதான தடையை அக்டோபர் 29ஆம் தேதி வரையில் நீட்டித்து உத்தரவிட்டது. தூக்கு தண்டனையை மறு ஆய்வு செய்ய வேண்டியதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க கோலியின் வக்கீலுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தூக்கு தண்டனை கைதிகளின் சீராய்வு மனுக்களை நீதிபதிகளின் அறையில் அல்லாமல் நீதிமன்ற அறையில் விசாரிக்க வேண்டுமென்ற வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை செப்டம்பர் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்த பிறகு முதல் மனுவாக கோலியின் மனு வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது.